Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு டேஸ்டியான chowchowkoottu ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த chowchowkoottu செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம்பருப்பும் மட்டும் கழுவிட்டு எடுத்துருக்கேன். நீங்கள் இதை குக்கரில் செய்கிறதுனால செய்யுங்க. நான் நார்மல் பாத்திரத்தில் தான் செய்கிறேன். இது கூடவே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா ஃபைன் சாப்பாக அரிஞ்சு அதையும் இப்போ சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதுவும் நம்ம இதோடையே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். இந்த பருப்பு வேகிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பருப்பு வேகிறதுக்கான தேவையான அளவு தண்ணியும் நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கங்க. இப்போது இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். பருப்பு வந்து ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் நார்மல் பாத்திரத்தில் செய்கிறதுனால 20 நிமிஷம் விடுறேன். நீங்கள் குக்கராக இருந்தால் 2 விசிலில் இறக்கிடுங்க. இப்போ 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாசிப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். இதை அப்படியே நம்ம கரண்டிலே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மத்து போட்டு கூட கடைஞ்சிக்கங்க. இப்போது நான் ஒரு சவுச்சவ் எடுத்து அதை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். சவுச்சவை நீங்கள் முன்னாடியே சேர்த்திங்கன்னா அது தண்ணி விட்டு வேகக்கூடிய காய் ரொம்ப குழஞ்சிடும். அதனால் பருப்பு வெந்த பிறகு இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு மீடியமான ஸ்டேஜில் நீங்கள் வந்து சவுச்சவ் வந்து சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நம்ம இந்த பருப்போடு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது சீக்கிரமாக வந்து வெந்து வந்துடும். அதனால தான் கொஞ்சம் லேட்டாக சேர்க்குறோம். முன்னாடியே சேர்த்திங்கன்னா காய் இருக்கிறதே தெரியாது, பருப்போடு சேர்ந்து ரொம்ப குழஞ்சிடும். இது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பவுடர் இல்லைனா நீங்கள் தனியாத்தூள் சேர்த்துக்கங்க. சாம்பார் பவுடர் சேர்த்துட்டு உடனே கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். இல்லைனா அது கட்டி கட்டியாக ஆகிடும். 1 டீஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த chowchowkoottuக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே வந்து நம்ம பருப்பு வேகிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தோம். அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த காய் வேகிறதுக்கு மூடி வச்சுக்கலாம். சவுச்சவ் சீக்கிரம் வெந்துருங்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த chowchowkoottuல சேர்க்கறதுக்காக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காவும் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகமும் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். நீங்கள் தேங்காய் பூவாக இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம சேர்த்த chowchowv வந்து நல்லா வெந்து வந்திருக்கிறோம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறப்போ தான் காய் வந்து இது மாதிரி இருக்கும். நம்ம முன்னாடியே சேர்த்துட்டா காய் குழஞ்சிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்ச இந்த தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கழுவி அந்த தண்ணியை இதோட சேர்த்துருக்குறேன். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்குறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து காய் வெந்த பிறகு நீங்கள் அப்படியே தாளித்து விட்டு இறக்கிடலாம். அது கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்படி தேங்காய் ஜீரகம் அரைச்சி சேர்க்குறப்போ நம்ம ரெஸ்டாரண்ட்டு கல்யாணத்திலலாம் செய்கிற கூட்டு மாதிரியே நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்குறோம். இப்போ இந்த தேங்காய் வந்து அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். ரொம்ப கொதிக்க வேணாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பக்கத்தில் இந்த கூட்டு தாளிக்கிறதுக்காக ஒரு பேன் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்குவோம். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த chowchowkoottuல நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். நம்ம இதை தாளிக்கிறப்போ நல்லா வாசமாக இருக்கும். கடைசியாக தாளித்து கொட்டுறப்ப உங்களுக்கு தேங்காய் சேர்க்கறது பிடிக்கலன்னா காய் வெந்த பிறகு இது மாதிரி தாளித்து விட்டு கூட இறக்கிடலாம். அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் அரைச்சி சேர்க்கறது அது வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி. இப்போ தாளித்து கொட்டிட்டு இப்போ இந்த கூட்டை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அது இன்னும் ஹீட்டில் இன்னும் நல்லா திக்காகிடும். நமக்கு கல்யாணத்துலலாம் செய்கிற மாதிரி கூட்டு நல்லா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நம்ம செஞ்ச chowchowkoottu வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா திக்காக இது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
இதில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு ஒயிட் ரைஸில் அப்படியே வச்சு சாப்பிட்றப்போ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறப்போ இன்னும் நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். அதே மாதிரி காரக்குழம்பு ரசம் இதுக்கெல்லாம் வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றப்போ கூட்டு வந்து பிரமாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு மாதிரி சவ் வச்சு கூட்டு செஞ்சு இல்லைனா நீங்கள் வந்து நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.